அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இந்த மழைக்காலத்திலையும் மற்ற சில நேரங்களிலையும் அலர்ஜி ஏற்படும் பொழுதும் ஆஸ்மா நோய் ஏற்படுவது சகஜம். அந்த ஆஸ்மா ஏற்படும் பொழுது நெஞ்சிலே வலி ஏற்பட்டால் என்ன மருந்து ஹோமியோபதியில் சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். வலியுடன் கூடிய ஆஸ்மா, இந்த பிரச்சனை ஏற்பட்டால் என்ன மருந்து சாப்பிட்லாம்? ஆஸ்மா வந்துருச்சு, வலி லெஃப்ட் சைடு நுரையீரலினுடைய கீழ் பகுதியில் வலி வருது, நெஞ்சு பகுதியில் வலி வருது, படுக்க முடியல, இருமலும் சளியும் வருது, எழுந்து நின்றால்தான் சுவாசிக்க முடியுது என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஹோமியோபதியில் நேட்ரம் சல்ஃபூரிக்கம், அதில் 6X மாத்திரையை 2 மாத்திரையை தொடர்ந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா இம்மீடியட்டாக அந்த வலி சரியாக போயிடும். நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆகையினால் இந்த வலியுடன் கூடிய ஆஸ்மா இருந்துச்சுன்னா ஆஸ்மாவும் குறைஞ்சிரும், சளியும் குறைஞ்சிரும், வலியும் குறைஞ்சிரும். என்ன மருந்து? நேட்ரம் சல்ஃபூரிக்கம் 6X டேப்லெட்டை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. சரிங்களா? சிலருக்கெல்லாம் ஆஸ்மா தீராமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெல்சீமியம் மதர் டிஞ்சரையும் சாம்புக்கஸ் மதர் டிஞ்சரையும் சம அளவில் கலந்து 2 தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 சொட்டு, அதில் ஒரு 5 சொட்டு கலந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 வேளை 5 வேளை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆஸ்மா நோய் உங்களை விட்டு விலகிவிடும். அந்த ஆஸ்மாவால் உங்கள் உடம்புல வேறு எந்த வலி வந்தாலும் அல்லது காய்ச்சல் வந்தாலும் இந்த மருந்து உங்களை காப்பாற்றிவிடும், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிடும். என்ன மருந்து? ஜெல்சீமிய மதர் டிஞ்சர், சாம்புக்கஸ் மதர் டிஞ்சர். இதை 2ஐயும் நீங்கள் இப்போ சம அளவில் தனித்தனியாக வச்சுருந்து ஒன்றா கலந்து ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் மாற்றி மாற்றி கலந்து குடிக்கலாம். அல்லது முதல்ல ஜெல்சீமியும் அடுத்து 1 மணி நேரம் பொறுத்து சாம்புக்கஸ், அப்படி மாற்றியும் குடிக்கலாம். அரை டம்ளர் தண்ணியில் அப்படி குடித்து வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மா நோய் உங்களை விட்டு விலகிவிடும். மூச்சு விட முடியாது, சளி வெளியே வராது, சளி உள்ளே அடைச்சிக்கும், அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் ஆஸ்மா கசு கசுன்னு ஆஸ்மா நோய் உங்களுக்கு ஏற்பட்டால் ஹோமியோபதியில் சாங்குனேரியா மதர் டிஞ்சர், அதில் 10 drops போட்டு நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உடனடியாக அந்த சளியெல்லாம் வெளியே ஆஸ்மா நோய் உங்களுக்கு குணமாகிவிடும். சரிங்களா? அதனால் உடம்பில் வலியுடன் கூடிய ஆஸ்மா நோய் ஏற்பட்டால் இந்த 3 குறிப்புகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதனை கூறி, இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் 9176380403 என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டு டாக்டரிடம் தெளிவு பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான மருந்துகளை சர்வம் ஹெல்த் கேரிலிருந்து உடனடியாக அனுப்பி தருவார்கள் என்பதனை கூறி
வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும். உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.